திரௌபதி வாய்விட்டு பலமான சத்தத்துடன் சிரித்து விட்டாள். திரௌபதியின் சிரிப்பில் கேலியும் கிண்டலும் இருப்பதை உணர்ந்த யுதிஷ்டிரன் திரௌபதியிடம், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து இப்படி கேலி செய்யும் விதமாக சிரிப்பது சரியா? அப்படி செய்யாதே என்று கடுமையான குரலில் சொன்னான். அதற்கு திரௌபதி, அன்று பகடையாட்ட சபையில் துரியோதனன் கட்டளையின்படி துச்சாதனன் அனைவரும் கூடியிருந்த சபையில் என்னை துகிலுரித்து மானபங்கம் செய்ய முயற்சி செய்த போது அந்த கோவிந்தரின் கட்டளையால் முடிவில்லாத ஆடை வந்து என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் என் கதி என்னவாகி இருக்கும்? இன்றைக்கு தர்ம போதனைகளை செய்ய தயாராகி கொண்டிருக்கும் இந்த பீஷ்மர் அன்று அந்த சபையில் நான் கதறி அழுது எனக்கு உதவும்படி கேட்டபோது எனக்கு உதவாமலும் துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமலும் மௌனமாக இருந்தவர்தானே இவர். இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும் போது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்பொழுது நான் என்னதான் செய்வது என்றாள். திரௌபதி அப்படி சொன்னதும் யுதிஷ்டிரன் உட்பட 5 பாண்டவர்களும் என்ன சொல்வது என்று புரியாமல் வாயடைத்து நின்றனர். ஆனால் பீஷ்மர்